குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக நம்ம 27 நட்சத்திரங்களையும் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை என்ன மாதிரி பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு. இதில் இன்னைக்கு நம்ம பூராட நட்சத்திரம் பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் நடு நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் பூராடம். பூராடத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அமர்ந்தால், உங்களுடைய ஜென்ம லக்ன புள்ளி அமர்ந்தால், லக்ன அதிபதி அமர்ந்தால், இந்த 3 ஆஸ்பெக்ட்ல பூராட நட்சத்திரம் கனெக்ட் ஆச்சுனாலும் இப்போ நான் சொல்ற பலன்கள் உங்களுக்கு ஒத்து போகும். ஏன்னா இந்த 3மே முக்கியம். ஜென்ம நட்சத்திரம் வந்தாலும் முக்கியம், லக்ன உதய புள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த டிகிரின்றது முக்கியம். அது பூராடத்துல வந்தாலும் இப்போ நான் சொல்றது ஒத்து போகும். உங்க லக்னாதிபதி, இப்போ நீங்க ஏதோ ஒரு லக்னம், ஆனா அந்த லக்ன அதிபதி பூராடத்துல இருந்தாலும் இது ஒத்து போகும். பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், ஆனா தனுசு குருவோட வீடு. இது ஒரு கான்ட்ராடிக்டிங்கான ஃபேக்டர். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய நட்சத்திரம் குருவோடைய வீட்டோடைய நடுப்புள்ளியா வருது. சுக்கிரனோட வீட்லையும் நீங்க பார்க்க முடியும். விசாக நட்சத்திரம் வரும், சுக்கிரனோட வீடு துளாராசி. இங்கே குருவோட வீடு, ஆனா சுக்கிரனோட நட்சத்திரம். ஸோ இது ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய, இவர் வீட்டை அவர் கண்ட்ரோல் பண்ணுறதும் அவர் வீட்டை இவர் கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சின்ன செக் பாயிண்ட் அது. சரி, அதை விட்டுருவோம். இந்த பூராட நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களுக்கு இல்லாத ஒரு குணம் இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போர் குணம் கொண்ட நட்சத்திரம். சார் அப்படி பார்த்தா கார்த்திகை நட்சத்திரம், அக்னி நட்சத்திரம், பரணி யமதர்மனோடது, மூலம் ரொம்ப ஷார்ட் டெம்பர் நட்சத்திரம், இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்களே சார். அவங்க கிட்டலாம் கோபம் தான் வருமே ஒழிய போராடும் குணம் இல்லை. ஆனா பூராட நட்சத்திரம் போராடும் குணம் உள்ளது. இவங்கெல்லாம் பார்ன் வாரியர்ஸ், பிறப்பிலேயே இந்த போர் குணத்தை கொண்டவங்க, சண்டை போடுறதுக்காகவே பிறந்தவங்க. கோபம், முன்கோபம், ஆத்திரம் வர்றது வேற, அதுல அந்த ஆத்திரத்தினால சண்டை போடுறது வேற. ஆனா இவர்கள் நடு ரோட்ல இறங்கி கை கலப்பு செய்யற அளவுக்கு போராடுற குணம் உள்ளவங்க பூராட நட்சத்திரக்காரங்க. இந்த இடம், பொருள், இந்த நாசூக்கான தன்மை அதெல்லாம் இவங்ககிட்ட கிடையாது. அடிதடி தான் பேசி ஆகணும்னா அடிதடி நடக்கும். அது போராட்டத்தினுடைய தன்மை. ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கலை, கராட்டே, சிலம்பம், பாக்ஸிங்கு, இது மாதிரி ஏதாவது இந்த ஆரோக்கியத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தங்களை தாக்குறதுக்காக நம்ம என்ன தற்காப்பு கலைன்னு சொல்லுவோம்ல, அந்த கலைகள் மேல இவங்களுக்கு லைஃப்ல எப்பயாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு நாள் அதை கத்துக்குவாங்க. ஒரே ஒரு நாளாவது கிளாஸ் போவாங்க. ஒரே ஒரு நாளாவது அதுக்காக ஏதாவது மெனக்கிடுவாங்க. ஏன்னா இவங்க இந்த போர் குணம் கொண்டவங்கன்றதுனால தற்காப்பு கலைகள் மேல இவங்களுக்கு இந்த ஆர்வம் ஜாஸ்தி. சரி, இந்த போராட்டத்தை வச்சு நிறைய பழமொழிகள்லாம் இருக்கு. போராடம் நூலாடாது, இப்பெல்லாம் பழமொழிகள் இருக்கு. இந்த நூலாடாது அப்படின்றது வேற விஷயத்துக்காக சொன்னது, அது வேற மாதிரி எடுத்துக்கப்பட்டுருச்சு. நூல்னா என்னன்னா, இந்த தாலி கயிறை சொல்லுவாங்க. பெண்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த தாலி பாக்கியம் அவங்ககிட்ட அதிகமா இருக்காது. அவங்க சின்ன வயசுல தாலி இழந்துருவாங்க, அல்லது ஏதோ ஒரு காலத்துல விதவை கோலத்தை ஏற்பார்கள், அல்லது டைவர்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்க சொல்றது. நூலாடாதுன்னா அதுதான் அர்த்தம். ஆனா அந்த நூலாடாது இல்லை. நூல் அப்படின்றது உபநயனத்துல போடுற அந்த பூநூலை சொல்றது. ஏன்னா அதை போட்டுட்டா உங்களுக்கு ஒரு சட்டத்திட்டத்தோட வாழக்கூடிய, ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு வாழக்கூடிய அந்த ஒரு அமைப்புகள் ஏற்பட்டுறப்போ எதுக்கு அதை உபநயனத்துல அந்த பூநூல் போடுறாங்க? இவங்க பிராமணர்கள், இவங்களுக்கு இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு அந்த ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சுருக்கமா சொல்லணும்னா அதுதான். எங்களுக்கு இதெல்லாம் தான், எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிற மாதிரி தான் அந்த பூநூலை போட்டுக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான உறுதிமொழிகளுக்கோ சட்ட திட்டங்களுக்கோ சமுதாய நடைமுறைகளுக்கோ ஒத்து வராதவங்க போராட்டத்துக்காரங்க. அதைத்தான் சொன்னாங்க போராடம் நூலாடாதுன்னு. நம்ம ஆளுங்க வேற மாதிரி அதை திரிச்சு, அது காலப்போக்கில் அது வேற மாதிரி மாறி போச்சு. அதை விட்டுருவோம். சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வராது இவங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும். இப்போ உதாரணத்துக்கு, இவங்க பயங்கர திறமைசாலிங்க, நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, ஒரு ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது,
அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவாங்க. ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத பல துறைகளில் இவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். எப்படி ஒரு மனுஷனால் இத்தனை துறைகளில் கால் வைக்க முடியுதுன்ற மாதிரியெல்லாம் கூட பல பேர் இவர்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஆட்கள் போராட்டத்துக்காரங்க. ஆனால் எதுலேயுமே உருப்படியாக கடைசி வரைக்கும் நிற்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. காரணம் என்ன? போர் குணம் கொண்டவர்கள். எங்கேயுமே வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது உள்ளவங்க. இது இல்லைன்னா என்ன, வேறு எதுவும் எனக்கு கிடைக்காதா? நாலேஜ் இருக்கிறவனுக்கு, வித்தை தெரிஞ்சவனுக்கு எங்கே போனாலும் மரியாதை, அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் உள்ளவங்க. அந்த அம்பு எப்படிங்க, இந்த தனுசு ராசியினுடைய சின்னம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பெரிய விளையாட்டு வேடிக்கை என்னென்னா, தனுசு ராசியே போர்க்குணம் கொண்ட ராசி தான். ஏன்னா மற்ற எந்த ராசியிலுமே ஆயுதம் கிடையாது பாருங்கள். ஆனால் தனுசு ராசியில் மட்டும் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கிய வில் இருக்கும். வில் அம்பு, புறப்பட தயாராக இருக்கக்கூடிய அம்பு. அது இவங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். அம்பு எப்படி விட்டோன்னா சுவைன்னு போய் எங்கே குத்துதோ குத்திடும்ல, மாதிரி ஒரு டார்கெட்டை வச்சுப்பாங்க, அதை நோக்கியே ஓடிட்டு இருப்பாங்க. டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளாம் என்ன பண்ணுவோம் சாதாரணமாக, அப்பாடா ஒரு வீட்டை வாங்கிட்டோம்ப்பா, இனி வந்து லைஃப் ஒரு செட்டில்டு, இனி வந்து நம்ம மாத சம்பளத்தை கொஞ்சம் அப்படி இப்படி சேவிங்ஸ் பண்ணி கோல்டு கில்டு வாங்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஏதோ இன்னொரு பிளாட் டிக்கெட் வாங்கி போட்டோம்னா பரவாயில்ல, நம்ம லைஃப் அப்படி செட்டில்டு, கடைசி காலத்தை ஓட்டிக்கலாம், பிள்ளைங்களை பண்ணி. இதுதான் பெரும்பாலானவங்களுடைய எண்ணமாக இருக்குமா? இவர்கள் வீடா, அது இப்போ அதில் போய் எதுக்கு ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும், எடுத்து அதை ஷேரில் போடு, 20 இங்கே போடு, 30 அங்கே போடு, அது அங்கே போடு, இது இங்கே போடு, எல்லாம் பாடு அப்படின்னு பார்த்துட்டு 80 லட்சம் வீணாக போயிடும். என்ன, பாக்கி 20 லட்சம் தான் இருக்கும். அந்த 20 லட்சத்தை வச்சு திருப்பி 2 கோடி சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் டேக்கிங் பீப்புள். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பதறாத காதியும் சிதறாதுன்னு. இவங்களுக்கு அது ஒத்தே வராது. இவங்க பதறி தான் தீருவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த அந்த பதறினா, நான் பதற்றத்தை எடுத்துக்காதீங்க, ஸ்லோவாக பண்ணுற அதெல்லாம் இல்லை. ஸ்லோவாக வளர்ச்சினோம், ரிஸ்க் எடுத்துக்கிறேன் நான், எனக்கு ரிஸ்க் தான் ரொம்ப பிடிக்கும். ரிஸ்கை நோக்கி ஓடுபவர்கள், சரிங்களா? எல்லா விஷயத்துலையும் இல்லைனாலும் தொழில் சார்ந்த சில விஷயங்களில் இவங்க ரிஸ்க் தாராளமாக எடுப்பாங்க. யாரும் செய்ய முடியாத, அச்சீவ் பண்ண முடியாதெல்லாம் இவங்க தொழில் அச்சீவ் பண்ணுவாங்க. போராடு குணம் உள்ளவங்கன்றதுனால விளையாட்டுத்துறை, வீரமான துறை, காவல்துறை, இராணுவம், இந்த மாதிரி துறைகள்லாம் வேலை செய்வாங்க. புதன் கர்மாவோட வர்ற நட்சத்திரம் பூராடம். ஸோ ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், ஜோதிடம், அது மேலே இன்ட்ரெஸ்ட்டு, கற்றுக்கணும்னு நினைக்கிறது, பேச்சு சாதுரியம், பேச்சு திறமையினால் வெற்றி, தினம் தினம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் உள்ளவங்கனால மார்க்கெட்டிங் பீப்புள் நிறைய பேர் பூராடம் இல்லை, அதெல்லாம் ட்ராவல் ஜாஸ்தி பண்ணக்கூடியவங்க, இவங்களாம் இதில் வருவாங்க. பூராடத்தினுடைய தன்மை, முதல் சுக்கிரனுடைய நட்சத்திரம் குருவோடைய ராசியில் வருது. குரு ஆன்மீகவாதி, குரு சட்டத்திட்டங்கள் நியாய தர்மங்களுக்கு ரொம்ப ஒத்து போய் ஒதுங்கி நடக்கிறவர். தனக்கு பிடிக்கலனா கூட நியாயப்படி அந்த இடத்துல அவங்க வந்து ஒத்துக்கணும் அப்படின்னா ஒத்துக்குவார், அதுதான் குரு. ஆனால் சுக்கிரன் எப்படின்னா, தனக்கு பிடிக்கலனா என்ன நியாயம்னாலும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை உள்ளவர். தேவர்களுக்கு குரு வந்து தர்மப்படி தான் நடக்கணும்னு சொல்லி, அசுரர்களுக்கு குருவாகிய சுக்கராச்சாரியார் குறுக்கு வழியில் கூட போய் ரிசல்ட் அச்சீவ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். ஸோ 2 பேருக்கு இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த தனுசு ராசியினுடைய தன்மையும் வச்சுருப்பாங்க, மனசு அவங்களுடைய கேரக்டரில் இருக்கும். சுக்கிரனுடைய அந்த பூராட நட்சத்திரத்தினுடைய தன்மையும் அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் இது இது மன்னிக்கும் தன்மை, மதப்பற்று, தர்ம சிந்தனைகள் எல்லாம் இவங்ககிட்ட இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது, சரக்கு தம்மு தண்ணி எல்லாத்தையும் பார்க்குறது, லைஃப்பில் உலகத்தில் அனுபவிக்க வேண்டியது என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது, அந்த தாட்டும் இருக்கும். இதை 2ஐயும் பேலன்ஸ் பண்ணுறதே இவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுதான் இவங்களுடைய பெரிய போராட்டம். அதுவே ஒரு போராட்டம் தான். தர்மமா ஆசையா என்ன, அதுதான் அந்த தர்மப்படி நான் அதை செய்யக்கூடாது, ஆனால் ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு. அது இவங்களுக்கு நிறைய இடங்கள்ல இவங்க லைஃப்பில் அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய இதுவா அதுவா அப்படின்றது இருக்கும். மனசாட்சிக்கும் மனசுக்கும் இருக்கிற வித்தியாசம். மனசு ஆசைப்படும், மனசாட்சி இது தப்புடா அப்படின்னு சொல்கிற விஷயம். அது ரெண்டுக்கும் எப்பயுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும்ல, அது மாதிரி தான். அது இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். சரிங்களா? சரி, இது வந்து கொஞ்சம் ஒரு அசுர குணம் கொண்ட நட்சத்திரம். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு 7ஆம் இடமா வர்றது பார்த்தீங்கன்னா மிதுனம்.
7க்குரியவன், திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவன், வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியவன் புதன். அந்த புதனுடைய கர்மாவில் இந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், புதன் இவர்களுக்கு பாதகாதிபதியாக வருவார், பாதகத்தை செய்யக்கூடியவர். அப்ப இவர்களுக்கு மனைவி அல்லது கணவன் மூலமாகவே பாதகம் ஏற்படும், அல்லது வாழ்க்கை துணையை தேடுற விஷயத்துல சொதப்பிடுவாங்க, தப்பான துணையை தேடிடுவாங்க. அதனாலேயே என்னவோ உள்ளுணர்வு இவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும், இது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு புட்டுக்கும், ஸோ இதை ரொம்ப நம்பாதன்ற மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு துணை. அது ஒரு அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். அப்படியே இல்லை, ஒரு வழியா ரேரா 10 பூராட நட்சத்திரத்தில் ஒரு 4 தான் நல்ல திருமண வாழ்க்கையோட நல்லா வாழுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 4, ஏன்னா அவங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, திருமண லக்னப்படி திருமண அமைப்புகள் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுங்க, அவங்க நல்லா வாழ்றாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்குமே உள்ளுக்குள்ள நான் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கல, சரியான ஜோடி தேர்ந்தெடுக்கல, என்ன பண்றது, எனக்கு வாய்ச்சது இதுதான், போய் தொலை அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 4 வெளியில ஆட்களுக்கு தெரியலன்னா 4 சுவத்துக்குள்ள புருஷ முன்னாடிக்குள்ள அந்யோன்யமான ஒரு சூழல் இருக்காது. இதை நீங்க கவனிக்கலாம். இதெல்லாம் தான் நிலைமை. ரொம்ப லிபரல் தாட்ஸ் உள்ளவங்க, சில நேரங்களில் அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் சமுதாயத்துக்கு ஒவ்வாத அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். எப்படி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஓஷோ ரஜினீஷ் அவருடைய எண்ணங்களும் கருத்து ஆக்கமும் அது எப்படி ரொம்ப ரெவல்யூஷனரியாக இருந்தது. பல பேர் இது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு முகம் சொல்லிக்கக்கூடிய இடத்தெல்லாம் அவருடைய டீச்சிங்ஸில் நிறைய காட்டினாங்கல்ல. அவருக்கு பேரே பொம்பளை சாமியார்லாம் வச்சாங்க, என்ன போத சாமியார், பொம்பளை சாமியார்லாம் அவருக்கு பேர் வச்சாங்க. ஆனால் அந்த காலத்திற்கு அந்த கால மக்களினுடைய சமூக கட்டமைப்பிற்கு அவருடைய சிந்தனைகள் ரொம்ப அட்வான்ஸ்டு. அது அவ்வளோதான், அதை அப்படி எடுத்துக்காம வேற மாதிரி பார்த்தாங்க நிறைய பேர். ஆனால் அவருக்கும் எவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் குரூப்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி இவர்கள் கொஞ்சம் லிபரல் தாட்ஸ் அதிகமாக உள்ளவங்க. ஓகே, சாமியை கேள்வி கேட்கக்கூடாது, பக்தி மட்டும்தான் செலுது, ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஆட்கள் இவங்க. நான் வேற மாதிரி கேள்வி கேட்டு நான் சாமியை போய் பார்த்துக்கிறேன், நீ இப்படி போய் பார்த்துக்கோ, என்ன நீ போகிற வழியில் நான் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் பொதுவாகவே சித்தர்கள் நிறைய பேர் பூராடத்தில் வருவாங்க. ஏன்னா ஆசையை ஜெயித்தவர்கள், ஆசையை சமாதியாக்குனவங்க தான் சித்தர்கள். ஓகே, அவங்களாலாம் ஆக்கலை, அவங்க விதி, அவங்க கர்மா, அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருந்தது, அவங்களுக்கு இறைவன் துணை இருந்தது, ஆசைகளை ஜெயித்து சித்து நிலைக்கு வந்தாங்க. புரியுது இல்லையா? இவங்களும் அதே மாதிரி தான். பல பூராட நட்சத்திரம் நிறைய பேர் நினைப்பாங்க, பூராட சுக்கிரன நட்சத்திரம் ஆசைகள் பயங்கர காம எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடிய இது. உண்மைதான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் அதை ஜெயிக்கும் வல்லமையும் போராடி வெற்றி பெறும் குணம் உள்ளவங்களும் இவங்களே தான். ஸோ சிலர் ஒரு கட்டத்தில் அதை மொத்தமாக அழிச்சிட்டு பயங்கரமான ஒரு ஆன்மீக வேற லெவல் இறங்கிடுவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கூட சொன்ன நடக்கும், அப்படி கண்ணை மூடனா தெய்வம் இவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி லெவலுக்குலாம் போவாங்க. அது இவங்களால முடியும். புரியுதுங்களா? ஸோ ஏன்னா அந்த அம்பு, மேல் நோக்கிய அம்பு, மேலே என்ன இருக்கு, பிரபஞ்ச சக்தியான இறைவன் இல்லைங்களா? தெரியாமலாம் நம்ம கடவுளை கும்பிடணும், என்ன பண்ணுவோம், அப்பனே அப்படின்னு வானத்தை பார்க்குறோம் இல்லையா? என்ன நம்ம ஆள் மனதில் கடவுள் மேலே இருக்காருன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? அதுதான். ஸோ அந்த பிரபஞ்ச ஆற்றலை சட்டுன்னு போய் குத்தி கிழிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு. இவர் சுக்கிரனோட நட்சத்திரமாக வர்றதுனால முதல் தசை சுக்கிர தசை. நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், ஏன்னா அவருடைய தன்மையை விளக்கவே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். சரி, இந்த சுக்கிர தசை குட்டி சுக்கிரன் கூடி கெடுக்கும், கட்டித்தங்கம் விழுங்கும்லாம் ஒரு பழமொழி இருக்குது. அதன்படி சின்ன வயசில் நிறைய கொடுத்து கெடுக்கும். ஓகே, இவங்க ஃபேமிலியில் இவங்க பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு செல்வாக்கெல்லாம் வரும். ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய கஷ்டங்களையும் இவங்க ஃபேமிலி சந்திச்சு தான் சுக்கிரதசை முடியறதுக்குள்ள நிறைய தங்கம் அதெல்லாம் சொத்தெல்லாம் இழந்துட்டு தான் திருப்பியும் வாங்குறது, திருப்பியும் மேல் நோக்கி வர்றது, இந்த மாதிரி செயல்களை செய்ய முடியும். பூராட முதல் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு டீனேஜ் லைஃப் வரைக்கும் சுக்கிரன் வந்துடும். ஸோ அந்த பால் உணர்வுகளை தூண்டி விடுதல் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும் சுக்கிரன். சரிங்களா? இவங்க தான் சின்ன வயசில் 14, 13, 15 வயசில் என்னன்னே லவ் தெரியாத வயசில் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறவங்க. சரிங்களா? ஆனால் அந்த 15 வயசில் வருது இல்லையா, அப்போ அதோட முடிஞ்சிடும். அப்போ அவங்க வீட்டில் நினைப்பாங்க, ஐயோ இது கெட்டு போய் குட்டிச்சவர் ஆகிடும் போல இருக்கே, இது என்ன பண்ண போதோ தெரியலேன்னு பயப்படுவாங்க. ஆனால் அது அந்த 15ஓட முடிஞ்சிடும். 15, 16ஓட அது முடிஞ்சு அதுக்கப்புறம் இவங்க வேறு மாதிரி ஆகிடுவாங்க. புரியுதுங்களா?
நிறைய பேர் 20 வயசு வரைக்கும் ஒழுங்காக இருப்பாங்க. 22 வயசுக்கு மேலே 21 வயசுக்கு மேலே தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வில்லங்க ஆரம்பிக்கும். அது வேற அமைப்புகள் உள்ள ஜாதகங்கள். ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் பார்ப்போம். ஸோ இவர்களுக்கு பெரும்பாலும் லவ் விஷயத்தில் வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கும்னாலும் அப்படி ரொம்ப பெரிய இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் அனுபவிச்சிட மாட்டாங்க. ஏன்னா ஸோ அப்போ அந்த முதல் தசை சுக்கிரன் 15 வயசு வரைக்கும் வருதுன்னு வச்சுங்க, 15 16 அதிகபட்சம், சரிங்களா? அதுக்கு மேலே சூரிய தசை ஸ்டார்ட் ஆகிடும். சூரியன் வந்துட்டு ஒரு ஃபோக்கஸு, ஞானம், கல்வி, அந்த மாதிரி துறைகளில் அதிக ஈடுபாடு. 6 வருஷம் சூரிய தசை. இப்போ ஒரு 15 16 வயசில் வந்தால் கூட 20 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசைன்றது உங்களுக்கு ஒரு அமைப்பு வரும். ஓகேங்களா? ஸோ சூரிய தசையில் எப்படியும் உங்களுக்கு படிப்பு முடித்து வேலை அமைஞ்சிடும். ஸோ அது வந்து ஒரு நல்ல அமைப்பு. அது ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மாக கிடையாது. ஏதோ ஒரு வேலை சூரிய தசையில் உங்களுக்கு கிடச்சிரும். அது வந்து கண்டிப்பாக இருக்குது. சில நேர்கள், அதாவது பூராடம் 3 4 பாதத்தில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா 10 வயசுலேயே சுக்கிரதசை முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த அவங்க சூரிய தசை முடிஞ்சு தான் அவங்களுக்கு கல்வி, வேலை இதெல்லாம் சந்திர தசையில் தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நான் சொல்கிறது பூராடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் சூரிய தசையில் கல்வி அமையும். கல்வி, வேலை, அந்த மாதிரி வேலைக்கு தகுந்த கல்வி அதெல்லாம். ஸோ அப்போது இந்த ஏன்னா சுக்கிரதசை தான் இருக்கலே அதிகப்படியில் 20 வருஷம். இப்போ நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 17 18 வருஷம் கூட உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? கடைசி 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு டிகிரி கம்மியாக பிறந்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் கூட சுக்கிரதசை இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு இதில் சொல்ல முடியாது. நீங்கள் பூராடத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்றதை வச்சு அந்த திசை, ஆரம்ப திசைன்றது 12 13 17 18 வருஷம் கூட வரலாம். 20ல் 1 வருஷம் 2 வருஷம் 6 மாதம் அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ இதை நம்ம முழுசாக சொல்ல முடியாது. ஸோ அப்போ தான் சூரியனில் வந்துட்டு முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசையில் படிப்பு, கல்வி, வேலை அமைஞ்சிரும். 3 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு சந்திர திசையில் கல்வி, வேலை அமையும். ஏன்னா சந்திரன் 10 வருஷம். ஸோ 6 வருஷம் சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை 10 வருஷத்துல தான் உங்களுக்கு ஒரு 25 வயசு அந்த மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு கல்வி, வேலையெல்லாம் அமைஞ்சிடும். சரிங்களா? செவ்வாய் தசையில் திருமண அமைப்புகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். செவ்வாய் தசையில் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் சந்திர தசையில் பண்ண வேண்டாம். ரொம்ப முன்னாடி 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர தசையே பார்த்தீங்கன்னா ஒரு 25 26 27 வயசுலாம் ஆகிடும் சந்திர தசை முடியறதுக்கு. அப்போ என்னாகும், உங்களுக்கு அந்த ஒரு சந்திர தசைக்கு ஏஜ் போயிடுச்சு, அப்போது ஏஜ்லேயே கல்யாணம் பண்ணிடணுன்ட்டு பெண் குழந்தைங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது தவிர்க்க பாருங்கள், செவ்வாயில் பண்ணுங்கள். சரிங்களா? சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்ததுனால செவ்வாயுடைய திசையில் கல்யாணம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஓரளவுக்கு ஒத்து போகும். சரிங்களா? ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி புதன் இவர்களுக்கு கர்மாவில் வர்றதுனாலையும், புதனுடைய கர்மாவை தான் அவங்க வாங்கிட்டு வராங்க. 2வது புதன் பாதகாதிபதியாக வர்றதுனாலையும் 7க்குரியவனாக வர்றதுனால திருமண பந்தம்ன்றது இவங்களுக்கு பெரும்பாலும் 10ல் 7 பேருக்கு அவ்வளோ சிறப்பாக அமையறதில்லை. ஒரு சாபமாகவே பார்க்கப்படுகிறது திருமணம். அதனால் இவங்க அந்த திருமணத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க லைஃப்லேயே மேரேஜ்ன்றதை வந்து ஒரு பெரிய லைஃப்பில் இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இதுதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் வருது, பாப்பா அது எவ்வளோ நாளைக்கு இருக்குது, அந்த மாதிரி ஒரு இதிலேயே வந்து போயிடுறாங்க இவங்க. சரிங்களா? பெரும்பாலும் இதில் பெண்கள் போராட்டத்தில் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மேரேஜ் ஃபெயிலியருக்கான சான்சஸ் இன்னும் ஒரு பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகும். 10ல் 7ன்னு சொல்கிறேன் இல்லையா, 10க்கு 7.5 8 அளவுக்கு போயிடும். 10 ஜாதகம் எடுத்துகிட்டா 2 ஜாதகம் தான் போராட்டத்தில் நல்ல திருமண வாழ்க்கையோட பெண்கள் இருக்காங்க. காரணம், அவங்களுக்கு லக்னப்படி திருமண வாழ்க்கை நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். லக்னப்படியும் கொஞ்சம் அப்படி இப்படி தோஷங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஆல்ரெடி போராட்டத்தில் பிறந்துட்டாங்க, கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் சொதப்போம். சரிங்களா? ஆனால் அதுக்கு காம்பன்சேட் பண்ணி கடவுள் என்ன பண்ணுறாரு, தொழிலையும் திறமை, அசாத்திய திறமை நான் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நட்சத்திரங்களில் மிகப்பெரிய திறமைசாலினா போராடும். வேற லெவல் திறமைகள், போர் குணம், யாரையுமே வந்துட்டு பயப்படுற ஆள் கிடையாது. பூச்சி மாதிரி இருந்தால் கூட ஆள் உடம்பே இல்லை, ஒல்லியாக தான் இருந்தாலும் எதிர்த்து நிற்பாங்க, பார்க்கலாம் அப்படின்னு. அது அரசியல்வாதியாவது போலீஸ்காரன், அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவங்க. வெறுமனே வாய்ச்சவட ஆள் மட்டும் கிடையாது, அது உள்ளேயும் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த சண்டையினுடைய இறுதி காலத்துக்கு போய் பார்க்கணுன்ற மாதிரி நாட்கள் தான் இவங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க கிட்ட உரசக்கூடாது, போராட்டத்துக்காரங்க கிட்ட உரசக்கூடாது. ஏன்னா குருவோடைய தன்மை இருக்கிறனால ஃபர்ஸ்ட் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் உள்ள சுக்கிரனோட தன்மை ஒளிஞ்சிருக்கிறதுனால வந்த சண்டையை விட்டுறவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் போயிடுவாங்க. அது மாதிரி நாட்கள்.
இவர்களுக்கு தொழில் வந்துட்டு எல்லா துறைங்க. ஏன்னா இவங்க பல துறை மன்னர்கள், புதன் கர்மா பெற்றவங்கன்றதுனால கல்வி கற்றுக்கணுன்ற அந்த வேட்கை நிற்கவே நிற்காது. கடைசி வரைக்கும் ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணவங்க அந்த 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 அச்சீவ்மெண்ட்டை அப்படியே தூக்கி போட்டுட்டு எங்கேயோ ஹாபியாக கற்றுக்கிட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு, நான் சொல்கிறேனே, ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்ச நபர், ரொம்ப நல்லா தெரிஞ்ச நபர், மிகப்பெரிய ரேங்க்கு இன்ஜினியரிங்கில் மிகப்பெரிய துறையில் போய் ஒரு பெரிய லெவலில் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு நம்பர் 1 காலேஜில் படித்து வந்தார். அதெல்லாம் தவம் கிடக்கிறாங்க அந்த மாதிரி காலேஜில் சீட் கிடைக்கும். அப்படி அதுலேயும் ரேங்க் ஹோல்டர், பெரிய லெவலில் டிஸ்டிங்ஷன். அப்படி வந்து கேம்பஸ்லேயே 3 கம்பெனியில் செலக்ட் ஆகி, அதுலேயும் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, பப்ளிக் செக்டர் கம்பெனியில் இன்ஜினியரிங் துறையில் போய் பெரிய லெவலில் இருந்தாருங்க ஒரு 3 வருஷம். அதுக்கு மேலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு வெளில வந்துட்டு தானாகவே சுயமாக ஒரு 1.5 வருஷம் சும்மாவே போயிட்டு வந்துக்கிட்டு ஹோமியோபதி, அது என்னது அக்குபஞ்சர், அந்த மருத்துவத்தை கற்றுக்கிட்டு சும்மா அந்த யூடியூப் வீடியோ புக்ஸ் எல்லாம் வாங்கி கற்றுக்கிட்டு குணப்படுத்த ஆரம்பித்து இன்றைக்கி அவர் பெரிய டாக்டர் அக்குபஞ்சரில். அவர் படித்ததே இன்ஜினியரிங்கு, புரியுதுங்களா? இன்றைக்கி அக்குபஞ்சர் டாக்டர். இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, என்ன அவர் எல்லாம் முடிச்சு இப்போ 10-15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அக்குபஞ்சரில் ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டார். அவருக்குன்னு ஒரு பெரிய கிளையண்ட்டே உருவாகிட்டாங்க. அவருக்கு வேறு தொழில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, இதுலேயே நல்ல வருமானம் வருது. அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டார். ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பேர் வந்துடுச்சு அவருக்கு. இப்போது அக்குபஞ்சரை விட்டு சித்தா மூலிகைகள் கற்றுக்கிறாரு. தேடி தேடி மூலிகைகளில் வந்து அந்த ரசவாதம் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காரு. எங்கிட்டலாம் கூட ரெஃபரன்ஸ்க்கெலாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பாருங்களேன், இவங்க இன்ட்ரெஸ்ட்டு ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்குது. போகிற பக்கம் எல்லாம் வெற்றி தான், எல்லாத்துலேயுமே நம்பர் 1. ஆனால் எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க மாட்டேங்குது. அங்கங்கே ஜெயிச்சுட்டு கொஞ்ச நாள் இருந்து ஓகே இங்கே நான் பண்ணிட்டேன், ஜெயிச்சுட்டேன், எனக்கு இதுக்கு மேலே போர் அடிக்குது, அடுத்து இது, இப்படி ரொம்ப ரேராக தான் கவர்மெண்ட் வேலையில் போய் உட்காந்துட்டு அங்கெல்லாம் இந்த மாதிரி நகர முடியாது, இல்லை நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப ரேராக தான் இந்த போராட்டத்தில் இருப்பாங்க. அது இந்த கவர்மெண்ட்டில் பிடி மாஸ்டரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்பயுமே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஏதாவது புதுசாக கிளாஸ் எடுக்கிறது, அவங்களுக்குலாம் ஏதாவது புதுசாக சொல்லித்தரது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து இவர்களுக்கு பிறவி குணம். ஸோ தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க எல்லா பல துறை மன்னர்கள். எந்த துறையில் போட்டாலும் அங்கே வேறு லெவலில் போய் சாதிப்பாங்க. சாதிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அங்கே இருக்க மாட்டாங்க. இது போர் அடிக்குது, இதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே நான் வேற கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவங்களை. அதான் சொன்னேனே, குடும்பம், பிள்ளைக்குட்டி, மனைவி, யாராவது கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன தோணுது செஞ்சுருவாங்க, வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் சொல்லுவாங்க ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரியான ஆட்கள். ஸோ அந்த மாதிரி. ஸோ மனைவி கணவன் அமையிறது ஒரு சேலஞ்சு தான், கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். போராட்டத்துக்கு அது ஒரு சாபம், அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு பதிலாக தான் பயங்கர திறமை, அசாத்திய திறமை, ஆன்மீக வளர்ச்சி எல்லாம். இவங்கெல்லாம் ஆன்மீகத்தில் ஜோதிடத்துலலாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை கையிலே பிடிக்க முடியாது, அப்படி போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய உயரம், அவ்வளோ ஷார்ப்னஸ் இவங்களுக்கு மண்டை. குருவினுடைய தன்மை இருக்கனால இயற்கையிலே அந்த பிளெஸ்ஸிங் இருக்கும், யாருமே சொல்லித்தராமல் கற்றுக்கிற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி. சரி, இவர்களுக்கு நோய்க்கு வரும். நோய் என்ன வரும்னா, உங்கள் புதன் கர்மலக நரம்பு சம்பந்தமான தொல்லைகள் வரலாம். அது பிற்பகுதியில் ஹைப்பர் டென்ஷன், வெரிகோஸ் வெயின், அந்த மாதிரி நரம்பு சம்பந்தமான இந்த சயாட்டிக்கா நர்வ் பெயின், இடுப்பு வலி, சயாட்டிக்கா பெயின், இந்த மாதிரி ஏதாவது நரம்புகளுக்கு அந்த நாளை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இவர்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம்னால அஜீரண பிரச்சனைகள் எப்பயுமே இருக்கும். சுக்கிரனோடதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் கூட இவங்க வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம், அந்த கான்ஸ்டிபேஷனை கூட இவங்க பல கஷ்டப்பட்டு தான் அதை தாண்டி வருவாங்க. அது ரொம்ப நாளைக்கு இவங்களை கஷ்டப்படுத்தும். உடல் சூடு கொஞ்சம் அதிகம் உள்ளவங்க. ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய பேச்சு சாதுரியமும், பேச்சு இவங்களுக்கு இயற்கையாகவே நிறைய வரும். பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ தொண்டை அடிக்கடி இவங்களுக்கு காஞ்சி போய் வறண்டு போய் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த டான்சில்ஸ், அந்த தொண்டை வறட்சி, அந்த சைனஸ் சம்பந்தமான சளி பிரச்சனை, இதெல்லாம் இவங்களுக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி இவங்க பரம்பரையில் வந்துட்டு இந்த பூராடம் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி இவங்களுக்கு குழந்தைங்களோ அல்லது மனைவியோ புதனோட நட்சத்திரமோ அல்லது ஜென்ம ராசி லக்னமோ வரும்.
ஆயில்யம், கேட்ட, ரேவதி இந்த மாதிரி ஏதாவது நெருங்கிய சொந்தங்கள் தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கும் புதனோட. புதன் சார்ந்த துறைகளில் இவங்களுக்கு நிறைய ஈடுபாடு. புக்ஸ் படிக்கிறது, டீச்சிங், மார்க்கெட்டிங், கலைகள் கற்றுக்கிறது, ஜோதிடம், ஆன்மீகத்தை தேடுறது, ரிசர்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களே இவங்களுக்கு தொடர்புகள் நிறைய இருக்கும். அதை இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நோய் இதுதான். இப்போ இவர்களுக்கு நல்ல நட்சத்திரங்கள், சப்போர்ட் நட்சத்திரம் எதுன்றதை நான் சொல்லிடுறேன் பாருங்க. இவங்களுக்கு வந்து உத்திராடம், அதே மாதிரி அவிட்டம், பூரட்டாதி, அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரேவதி நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், அதே மாதிரி ஆயிலி நட்சத்திரம், இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, ஏன்னா இவங்கெல்லாம் மைத்திரத்தாரையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள். ஓகேங்களா? இவங்க அந்த நட்சத்திரத்தில் இவங்களுக்கு குழந்தைங்களோ அல்லது ஒய்ஃபோ அல்லது அந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா, கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லைனா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. சரிப்பா, எனக்கு உனக்கு ஒத்து வரல, என்ன பண்ணுறது, சரிப்போ பிள்ளைங்க நீ வச்சுக்கோ, நான் இருக்கேன், அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன், அந்த எண்ணங்களாவது அவங்களுக்கு வந்துடும். இந்த நட்சத்திரங்கள்லாம் இவங்களுக்கு அந்த உறவுகள் அமைஞ்சிருச்சுன்னா, பிள்ளைங்க ஆயிலையும் கேட்ட ரேவதி இதிலெல்லாம் அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், செம்ம ஜாலி டைப், ஃப்ரெண்ட்லியாக பிள்ளைங்க கூட பழகுவார். பிள்ளைங்களும் இவருக்கு வந்துட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்ககிட்ட பயங்கர இதுதான், விலகி நிற்கிறது, டிஸ்டன்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது, நல்ல ஒட்டி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி துறைகள். அதுமாதிரி முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்ட, ரேவதி, மிதுன லக்னம், மிதுன ராசி, கன்னி லக்னம், கன்னி ராசி, இதெல்லாம். இப்போ வந்து தசைக்கு வரேன் திருப்பி. ஏன்னா சந்திரன் வரைக்கும் சொன்னேன். சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு 25-30 வயசு வரைக்கும், 25-26 வயசு வரைக்கும் வரலாம், நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்தீங்கன்றதை பொறுத்து. அடுத்து செவ்வாய் தசை சொன்ன 7 வருஷம், அதில் தான் கல்யாணம் நடக்கும். ஒரு 36-35 வயசு வரைக்கும் வந்து உங்களுக்கு செவ்வாய் தசை, அதில் தான் கல்யாணம் செட்டில் ஆகும். ராகு திசையில் தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி ராகு திசையில் உங்களுக்கு நோய் தொல்லை வரும். சரிங்களா? என்னதான் வந்துட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு ராகு வந்து ஒரு வேண்டியப்பட்ட கிரகமாக இருந்தாலும் கூட உங்கள் ஜென்ம ராசிக்கு ராகு வந்துட்டு நோயை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் தான் ராகு உச்சமடைகிறாரு. ஸோ அவர் நோய் தன்மையை கொடுப்பார். ஸோ ராகு திசையில் உடம்பு சரியில்லாமல் போகும், அடிக்கடி ஹாஸ்பிட்டலைஸ் ஆவாங்க, அல்லது ஏதாவது ஒரு நோய் அதுக்காக ரெகுலராக செக்கப் போகிறது, ரெகுலராக நாள்பட்ட இது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள், மருந்து சாப்பிட்றது, அது மாதிரி விஷயங்கள் வரும். அப்படி வரலன்னா பெரிய நஷ்டம், ஏமாற்றம், வாழ்க்கையில் மிகப்பெரிய இந்த முதுகில் குத்தப்பட்ட தன்மைன்றதாவது வரும். நோய் அல்லது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். சரிங்களா? இது ராகு. ராகு 18 வருஷம். அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 53 வயசு வரைக்கும் ராகு வந்துடும். சரிங்களா? அப்புறம் அடுத்து குரு. குரு வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணாது. ஏன்னா நீங்கள் என்னதான் இருந்தாலும் புதன் கர்மாவில் இருக்கிறதுனால கலைகள் மேலே அதிக ஆர்வம் உள்ளவங்கன்றதுனால குருதசை வந்து உங்களுக்கு பெருசாக அந்த ஆர்வத்தை தூண்டி தான் விடுமே ஒழிய, அதுக்கு தீனி தான் போடுமே ஒழிய, குருதசை வந்து உங்களை இது பண்ணாது. ஸோ உங்கள் லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, 53 to அந்த குருதசை 16 வருஷம். சரிங்களா? அப்போ ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த டைம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய கற்றுக்கிட்டு அச்சீவ் பண்ணிடுவீங்க லைஃப்பில். அச்சீவ்மெண்ட்னா அச்சீவ்மெண்ட், பேர் புகழ் அப்படி. ஸோ ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் பிறந்தவங்க 53க்கு மேலே 60க்கு உள்ள 70க்கு உள்ள அந்த ஒரு 16-17 வருஷம் பெரிய ஒரு சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து அடைவாங்க. குருதிசையில் நல்ல ஒரு வாய்ப்பு வரும். வீடு வாசல் எல்லாமே அந்த டைமில் அமைஞ்சிரும், டக்கு 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 டக்குன்னு அமைஞ்சிரும். அதுக்கு முன்னாடி அமையாதா சார்னு கேட்டால் மேபி ஒரு குடியிருக்கிற ஒரே ஒரு வீடு மட்டும் மேபி வரலாம், சிலருக்கு அதுவும் கிடைக்காது. ஆனால் அந்த டைம் கண்டிப்பாக அமையும். சரிங்களா? சரி, இது ஒன்று. ஏன்னா இவங்களே வந்து நிரந்தரமாக ஒரு வீட்டில் உட்கார ஆட்கள்லாம் கிடையாது. இவங்க அப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறவங்க. சரிங்களா? ஸோ பெரும்பாலும் ஒரு வீட்டை வாங்கி அதுக்கு நான் இஎம்ஐ போட்டு மாதம் 50,000 40,000 30,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி நாட்கள் இல்லை இவங்க. ஏன்னா இவங்களே நிரந்தரம் இல்லாத வேலையில் இருப்பாங்க, பெரும்பாலும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த இஎம்ஐ மாதிரி கமிட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் இவங்க போய்க்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கமிட்மெண்ட்ஸ். இவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் பிடிக்காது. லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க. வேலைக்கு வாங்க, ஒரு 10 வருஷம் 5 வருஷமாவது நீங்கள் பாண்ட் எழுதி கொடுக்கணும், வேண்டாம், போக மாட்டாங்க இவங்க. கமிட்மெண்ட்ஸ் இவங்க இப்போ ஒரு இன்கேஸ் நீங்கள் பூர நட்சத்திரக்காரங்க லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். கமிட்மெண்ட்டுன்ற வார்த்தையை அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க விலக ஆரம்பிச்சிருவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆள் மனசில் அவங்களுக்கு பயம் வரும்.
கமிட்மெண்ட்ன்ற வார்த்தையே பேசாதீங்க. அவங்களா கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்களா, பண்ணிக்கலாம். உடனே நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணிங்க. நீங்களா போய் டார்ச்சர் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உடஞ்சி போயிடும். அப்படின்றதுக்குள்ளே ஓடிடுவாங்க. ஸோ அதை பண்ணாதீங்க. ஸோ இவங்கள வச்சு வாழ்க்கையில் குப்பை கொட்டணும் ரொம்ப காலத்துக்குன்னா, ரொம்ப காலத்துக்கு நீ குப்பை கொட்டியே ஆகணும், கண்டிப்பாக என்கிட்ட இருந்தே ஆகணுன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா தான் மாட்டுவீங்க. சொல்லாமல் நீங்கள் மறைமுகமாக செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சொல்லிட்டீங்க, அது அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ கமிட்மெண்ட்டா, ஐயோ அப்படின்ற மாதிரி. அது இவங்களுக்கு ஆகாது. சரிங்களா? ஸோ பார்த்துக்குங்க. கடன் ஆமாம், சுக்கிர நட்சத்திரம்ன்றனால கடன் நிறைய வாங்கணும். கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். கடன் வாங்கலாம், வாங்கி கொடுத்து பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் சிறு தூர கடன் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இஎம்ஐ லோன் போடக்கூடாது. ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் இவ்வளோ தான் அதிகபட்சம். குறுகிய கால கடன் நிறைய வாங்கணும். அதை வாங்கினீங்கன்னா தான் சொத்தெல்லாம் அமையும். அதை வாங்கலாம் சொத்து அமையாது. சரிங்களா? சரி. ஸோ இதெல்லாம் தான் பூராடத்தை பற்றின ஒரு 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 ஆய்வு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்கிரிப்டடாக பேசல, அப்படியே எது ஃப்ளோவில் வருதோ அப்படியே சொல்லிட்டேன். இதில் ஏதாவது நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பூராடத்தில் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் பதில் சொல்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தரேன். சரியா? தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் எழுதுனீங்கனாலும் பார்த்து பதில் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இக்னோர் பண்ணிவிடுவேன். சரி, ஓகே. வேறு ஏதாவது கேள்விகள் ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்து தேவைனாலும் அதையும் நீங்கள் கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி, இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கூட இதை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராய் ஜோதிடன் ஜாமக்கொள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.